வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சிரித்து கொண்டே மறைத்த காயங்கள் எது தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில? மேசம் ராசிக்காரங்க வெளியே பார்த்தால் எப்பொழுதுமே தைரியமான மனிதர்கள், தன்னம்பிக்கை அதிகமாக உங்கள் மீது இருக்கும் என்று அனைவருமே தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பயம் என்பது இல்லாதது போலவே நீங்கள் வெளி உலகத்தில் காட்டிக்கொள்வீங்க. ஆனா உங்களுடைய சிரிப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய காயங்கள் யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க. யாருமே அறிந்திருக்காத சில காயங்கள் தான் உங்களுடைய சிரிப்புக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய காயங்களாக இருக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ளேயும் சின்ன சின்ன காயங்கள் மறைந்திருக்கத்தாங்க செய்யும். ஆனால் அது எதையுமே நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் பல முறைகள் உடைந்திருந்தாலும், மனது நோகும்படி நடந்திருந்தாலும், அதையே நீங்க வெளியில காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. யாராவது என்ன சொல்லியிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போன சில செயல்கள் தவறாக போயிருந்தால் கூட நீங்க அதனை மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்ப வேண்டும் என்று நினைக்க மாட்டீங்க. மற்றவங்க நீங்க சொல்லி அதை அவங்க புலம்பி நீங்க புலம்புறத அவங்க கேட்டு அவங்க உங்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருக்க மாட்டீங்க. நான் எப்பொழுதுமே சரியாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. யாராவது ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டால் கூட உடனடியாக எதுவும் இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறக்கூடிய நல்ல ஒரு மனிதர்கள் நீங்கள். உள்ளே ஒரு பகுதி உடைந்து கொண்டு போய் கிடக்குங்க. அது மனதிற்குள்ள எவ்வளவு உடைந்து கிடைக்கிறது, உங்களுடைய இதயம் எந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவோ கவலைகள் இருக்கும், எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். யாரையும் எதையும் பற்றி சொல்ல முடியாமல், வெளியவும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய தொழில்களையும் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. இன்னும் சில மேசம் ராசி என்பர்கள் வெளியூரில் இருந்து கொண்டு எதையுமே நீங்கள் வெளியில் கூற முடியாம அவ்வளவு கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க. உங்களை யாராவது தவறாக புரிந்து கொண்ட அந்த ஒரு நாள் நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் நீங்க அமைதியாக வேண்டும். எப்பொழுதுமே நீங்க யாராவது உங்களை தவறாக கூறிவிட்டார்கள் என்றால் உடனே நீங்க கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டால் எதுவுமே நடக்கப் போவது கிடையாதுங்க. அதை முதல்ல நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களிடம் சண்டை இழுக்க வேண்டும் என்று சில நபர்கள் காத்து கொண்டிருப்பாங்க. அதனால நீங்கள் எப்பொழுதுமே முன்கோபத்தை தவிர்த்து கொண்டு முடிந்த அளவுக்கு யாரிடமும் கோபப்படாமல் முடிந்த அளவுக்கு பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கும் மிகவும் நல்லது. யாராவது தவறாக புரிந்து கொண்டால் நீங்கள் அமைதியாகவே இருங்க. அவங்ககிட்ட போய் நீங்க நான் இதை எடுத்து கூறுறேன் அப்படின்னு கூறுனீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான மதிப்பும் இல்லாம போய்விடும். உங்களுடைய அமைதி தாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வலியவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் அமைதியாகவும் இருக்க முடியாது, கோபமும் படுவீங்க. என்ன செய்வது என்று தெரியாம நீங்க முடித்து கொண்டுதாங்க இருப்பீங்க. ஆனா சில நாட்கள், சில வாரங்கள், சில வருடங்கள் கூட நீங்க முன்கோபங்களை அடக்கி வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வார்த்தைகளால் நீங்கள் பதில் சொல்வதை விட உங்களுடைய செயலினால் நீங்கள் காட்டுவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய சிரிப்பு உங்களுக்கு ஒரு மாஸ்க் போல செயல்படும். இந்த மாஸ்க்கு பின்னால குணமடையாத ஒரு காயங்களானது இன்னும் இருந்து கொண்டுதாங்க இருக்கும். அந்த காயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியிருக்கும். ஒரு நாள் ஒரே ஒரு வார்த்தை உங்களை முழுக்கவும் மாற்றியிருக்கும். அது உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அல்லது உங்களை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களை பெருமையாக பேசுவது போல பேசியிருப்பாங்க. அல்லது மிக மோசமான சில செயல்களில் கூட உங்களை தவறாக விட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் எவ்வளவோ விஷயங்களில் ப்ரூவ் பண்ண ஒரு வாய்ப்பானது உங்களுக்குன்னு கிடைத்திருக்கும். அந்த ஒரு நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்குள்ள அது இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேலே காயங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்கும் எந்த விதமான துன்பங்களையும் இந்த ஒரு நேரத்தில் நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரியான சில செயல்கள் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு மட்டும் ஏற்படுத்தாதுங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே நீங்கள் கோபத்தில் வார்த்தைகளை விட்டாலும் சரி, யாரையாவது அடிக்க போனால் கூட ஒரு முறைக்கு நீங்க பல முறை யோசித்து பாருங்க. குடும்பம்னு ஒன்று இருக்கு, அதுலேயும் பெண்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றுங்க. நான் கூறியது சரியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேஷம் ராசி வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல நேரம் என்பது உங்களுக்கு தொடங்கிவிட்டது என்று தாங்க கூற வேண்டும்.
குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா திருப்பி கொடுக்குங்க. இது வரைக்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எதிரியாகத்தாங்க இருந்தாங்க. நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மைகள் செய்தாலும் நீங்க செய்யாத தவறுகளையும் அவர்கள் இவன் செய்யக்கூடிய ஆள்தான் என்று கூறிய நபர்களும் கூறிய பெற்றோர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கத்தாங்க செய்வாங்க. மேஷம் ராசி அன்பர்களை நீங்க எப்போதுமே நான் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், நான் தான் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் முன்னாடி வந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். பணம் செலவழித்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நான் தான் முதல்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு முறை நீங்கள் சிச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தவங்ககிட்ட இருந்து குடும்பத்தில் இருந்து இந்த ஒரு நேரத்தில் ஒரு ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இதற்கு முன்பு இந்த ஒரு ஆதரவு இப்போதாங்க கிடைக்கும். அதற்கு முன்பு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு செயல்களுக்கு வெளியே போறீங்க, எங்க போனாலும் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் என்று கூறி எல்லா விதமான செலவுகளையும் எடுத்து பார்ப்பீங்க. எல்லாமே நீங்க பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்க கூட இருக்கவங்க அனைவரையுமே நீங்க செலவு செய்ய விட மாட்டீங்க. நீங்க எவ்வளவுதான் ஒரு சில விஷயங்கள்ல இது உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறி இருக்கும், ஒரு சில விஷயங்களில் இது உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுத்திருக்கும். ஆனால் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் முன்னாடி போவதை தவிர்த்து கொண்டு முடிந்த அளவுக்கு பின் செல்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பணத்தை நீங்கள் பார்த்து செலவழிக்க வேண்டும். பணத்தை நீங்கள் கண்மூடித்தனமாக பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. இதோட வழி என்ன, இதோடைய பயன் என்னவென்று உங்களுக்கு பிற்காலத்தில் தாங்க அறியவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து, அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடமிருந்து ஒரு ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது மணியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேட்ட ஒரு உதவியாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அவர்களிடம் போய் நீங்கள் உதவி கேட்டிருந்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு பாதையில் அவருடைய காதுக்கு போய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாருங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் அதை வேண்டாம் என்று கூறாதீங்க, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பமும் சரி, உங்களுடைய உறவினர்களும் உங்கள் பக்கம் நிற்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தான் சரியான மனிதர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்கிற ஒரு பாடத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு மாறும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்லவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஏமாற்றியவங்க யார் தெரியுமா? இப்போது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வர தொடங்கிவிடும். நீங்கள் நீண்ட நாட்கள் ஒரு டவுட்டானது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது சரியா, அவன் இல்லைனா அவங்க உண்மையானவங்களா என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வி இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இப்போ அந்த ஒரு பதிலானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மூணாவது நபர்கள் மூலம் உங்களுடைய உண்மையானது உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல தெளிவையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. இந்த ஒரு உண்மை, இந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்களை இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். எதிர்காலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிச்சயமா காப்பாற்றி கொடுக்கும். ஏன்னா நீங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் இருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று அறிந்த ஒரு மனிதர்கள். அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.